இன்ட்ரோ நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். நான் வந்து இப்போ கரண்ட்லி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மேனேஜரா வந்து ஒரு ஐடி ஃபார்ம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் அபார்ட் ஃப்ரம் தட் லாக்டவுன் டைம்ல நிறைய பெண்கள் வந்து சின்ன சின்ன திறமைகள் இருக்கும், அதை வந்து அவங்க பிசினஸா மாற்றணும்னு நினைச்சிட்டு இருந்த டைம், எல்லாருக்குமே பைனான்சியலா ஒரு டவுன் டவுன் அந்த மாதிரி இருந்த ஒரு டைம்ல வந்து என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியும். அந்த டைம்ல உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னா, ஸோ அதுல மார்க்கெட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஒரு இனிஷியேட்டிவ் தான் வந்து எழுதுகோல் அப்படின்ற என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ எனக்கு பெருமையா இருக்கு, 20 ஆண்டர்பிரனர்ஸ் மேல, விமன் ஆண்டர்பிரனர்ஸ் மேல நான் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன். சின்ன சின்ன இப்போ பேங்கிள் செய்வாங்க, சாரி பிசினஸ் பண்ணுவாங்க, ரீசேல் பண்றது மூலமா பிசினஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸஸ் எல்லாம் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அபார்ட் ஃப்ரம் திஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொன்னோம். ஸ்ரீவதி மேம் சொன்ன மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க. ஹெல்த்தை வந்து நம்ம பாத்துக்கிறதே இல்லை, பெண்கள் வந்து எப்பவுமே வந்து தனக்கான விஷயங்கள் அவங்க பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க. இன்னொரு விஷயமும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாயை திறந்து சொன்னாதான் தெரியும். ஆண்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சொல்லலைன்னா தெரியவே தெரியாது. ஸோ உங்களுக்கு வலிக்குதா, குத்துதா, உங்க எமோஷன்ஸ் என்ன, எஸ்பெஷலி நம்மளுக்கு அந்த மென்ஸ்ட்ரல் டைம்ல எல்லாம் இருக்கும் போது மூட் ஸ்விங்ஸ் பயங்கரமா இருக்கும், ஹெல்த் ரொம்ப டவுனா இருக்கும். பட் அதெல்லாம் பார்க்காம அம்மாவோ இல்ல அக்காவோ தங்கையோ நம்ம சமைச்சு கொடுக்கும் போது அப்ப மென்க்கு வந்து அது தெரியாது, ஆண்களுக்கு அது தெரியாது, புரியாது அந்த வலி. சோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, சொல்லுங்க. அந்த உணர்வுன்னு மட்டும் இல்ல, எந்த இடத்துலயா இருக்கட்டும் உங்களோட உணர்ச்சியை சொல்லுங்க. ஃபெமினிசம்னா என்னன்னா, ஆண்கள் வந்து என்ன மதிக்கணும், நான் ட்ரை பண்றேன், நான் ஸ்மோக் பண்றேன், நான் ட்ரிங்க் பண்றேன், அவங்களுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது பேர் வந்து ஃபெமினிசம் இல்லை. ஃபெமினிசம்னா என்னன்னா, உங்களையும் நீங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ பண்ணுங்க. நான் யாரு, என்னை எப்படி வந்து மத்தவங்க ட்ரீட் பண்ணணும், என்கிட்ட மத்த ஆண்கள் எப்படி பேசணும், ஒரு வீட்லயா இருக்கட்டும், ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், உங்களை எப்படி நீங்க வந்து வேல்யூ பண்றீங்க, ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்றதுதான் ஃபெமினிசம் என்ன பொறுத்த வரைக்கும். சோ உங்க மிஸ்ஸஸ் வர்றது வந்து உங்க ஐடென்டிட்டி கிடையாது. பெண்களோட பேர் பின்னாடி அப்பா பேர் இருக்கிறதோ இல்ல வந்து கணவன் பேர் இருக்கிறது வந்து உங்க ஐடென்டிட்டி கிடையாது. நீங்க உங்களுக்கான அடையாளத்தை தேடிக்கோங்க. அது உங்க திறமை மூலமாவோ இல்ல உங்களுக்கு இருக்க நாலேஜ் மூலமாகவும் கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டு வாங்க. அது வந்து பணமா கன்வெர்ட் ஆகணும், ஒரு கரியரா கன்வெர்ட் ஆகணும்னு இல்ல, பட் கண்டிப்பா அதை நீங்க வெளியே எடுத்துட்டு வந்து உங்களுக்கே ஒரு கான்பிடன்ஸ் பில்ட் ஆகும். இப்ப மேம் சொன்னாங்க, அவங்க சொன்னும் போது எவ்வளவு பெருமை இருக்கு தெரியுமா. அதுல நம்ம சிலர் அதுதான் சொல்லணும், நம்ம பேசலன்னா தெரியவே தெரியாது. அதனால உங்களோட குரல் தான் உங்களுக்கான அடையாளம். தைரியமா பேசுங்க. வீட்டிலயும் சரி, பொது இடத்துலயும் சரி, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, உங்களுக்கு என்ன வேணும்ன்றத டிமாண்ட் பண்ணுங்க. அப்பதான் மரியாதை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. So thank you so much. Thanks for the opportunity.